ஹாய் காய்ஸ், சிட்டி காட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா ஃபுட்ஸ்க்கு வந்திருக்கோம். இது வந்து இப்போ ரிவ்யூ கேட்க போகிறோம். ஆண்டி, நீங்கள் இன்றைக்கி இது எத்தனை வருஷமாக இந்த கடைக்கு வந்திருக்கீங்க? நான் 2 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஃபுட்டு எல்லாமே சாப்பிட்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நம்மளோட அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு தருவாங்க அப்பப்போக்கி. ஓகே, ஃபஸ்ட் ஐட்டம் பார்க்கலாமா? ஓ, இட்லி. எல்லாம் புஷ்பி இட்லி மாதிரி சாஃப்டாக தான் இருக்குது பார்க்குறப்பயே. நெக்ஸ்ட்டு என்னது? பணியாரம். இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது. முறுமுறு. ஓ, தக்காளி சட்னி மை ஃபேவரட். இது இல்லைப்பா. ஓ, கட்லட் மாவு, சட்னி, குருமா, சாம்பார் எல்லாமே பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. இன்னும் நான் தோசை ஐட்டம்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்பேன். ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லோரும் சொல்லியிருக்குறாங்க நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு. நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. என் வீட்டில் கூட இந்த மாதிரி நான் சாப்பிட்டதில்லை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம இனிமேல் நீட்டாக சாப்பிடணும், ஹோம்மேட் ஃபுட்டாக சாப்பிட்ணுன்னா இங்கே வந்து சாப்பிட்லாம். நல்லாயிருக்கு. எனக்கு இதில் வந்து எந்த குறையுமே சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஓகே, வச்சுருக்கேன். நல்லா நெய்யெல்லாம் போட்டு மொறு செம்மையாக ஸ்பெஷலாக சுற்றிருக்காங்க. இந்த சட்னி நல்லாயிருக்கு, இந்த சாம்பார் நல்லாயிருக்கு, இந்த கார சட்னி நல்லாயிருக்கு, எல்லாமே நல்லாயிருக்கு. என்னை விட்ட எல்லாமே சாப்பிடுவேன். இந்த தக்காளி சட்னியே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மெயினாக ஏன்னா கொஞ்சம் சால்ட்டியாக இருந்தால் பிடிக்கும், அதனால கொஞ்சம் சால்ட்டியாக இருக்குது. இதுவும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் பிடிக்கும், இதுவும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது.